நவீன உடற்செயலியலின் தந்தை என அழைக்கப்படுவது யார் அப்படின்னா வில்லியம் ஹார்வி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதயம் எந்த தசையால் ஆனது அப்படின்னா கார்டியாக் தசை. ஸோ இதில் பெரிகார்டியல் உறையால் சூழப்பட்டிருக்கும். அதை சுற்றி பெரிகார்டியல் திரவம் அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 அறைகளை கொண்டது மீன்கள். முதுகெலும்பிகளோட இதய அறைகள். 2 அறை இருந்துச்சுன்னா மீன், 3 இருந்தால் இருவாழ்விகள். முழுமையுறா 4 அறைகள் வந்து ஊர்வனல இருக்கும். 4 அறைகள் வந்து நம்ம மனுஷன்ல, அப்புறம் பறவை, பாலூட்டி, முதலை. ஸோ இதில் எல்லாத்துலேயும் 4 அறைகள் இருக்கும். இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் மருத்துவ உபகரணத்தோட பெயர் என்ன அப்படின்னா ஸ்பிக்மோ மேனோமீட்டர் அப்படிங்கிறது தான் உதவுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இரத்த வகைகள். ஸோ இதை கண்டறிந்தது யாருன்னா காரல் லான்ஸ்டீனர் அப்படிங்கிறவர் 1900 கண்டறிஞ்சிருப்பார். இவர் வந்து ஏபிஓ அப்படிங்கிற இரத்த வகைகளை கண்டறிந்திருப்பார். ஏபி இரத்த வகையை கண்டுபிடிச்சது யாருன்னா டிகாஸ்டிலோவும் ஸ்டர்லி அப்படிங்கிற 2 பேரும் 1902 வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது அப்படின்னா எண்டோகார்டியம், எபிகார்டியம், மயோகார்டியம். ஸோ இது 3 ஆனது தான் மனித இதயத்தின் சுவர். ஸோ இரத்த ஓட்டத்தோட சரியான வரிசை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏட்ரியம், வென்ட்ரிக்கிள், தமனி, சிரை. ஸோ ஃபஸ்ட்டு ஏட்ரியத்துலேருந்து வென்ட்ரிக்கிளுக்கு போகுது, வென்ட்ரிக்கிளுக்கு தமனிக்கு போகும், தமனிலேருந்து சிரைக்கு போகும். உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதயத்தின் இதயம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது எது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.